ரூட் 45 ஹாலிடேஸ் சிங்கப்பூர் மலேசியாவுக்கு வந்து ஒரு க்ரூஸ் டூர் பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆகஸ்ட் 14ஆம் தேதி வந்து நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னா 93,945 ரூபா பர் பர்சன் புக் பண்ணிங்கன்னா ஆகஸ்ட் 14ஆம் தேதி நீங்கள் சிங்கப்பூர் போகிறீங்க. அங்கே 2 நாள் ஸ்டே, அதுக்கப்புறம் 2 நைட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்டிங் அப்படிங்கிற க்ரூஸில் வந்து நீங்கள் சிங்கப்பூர் டு மலாக்கா போயிட்டு திருப்பி வந்து சிங்கப்பூர் போகிறீங்க. அப்புறம் திருப்பியும் 2 நைட் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா போயிட்டு ஃபன் பண்ணுறீங்க. இப்படின்ட்டு 6 நைட் 7 நாள் அப்படிங்கிறத 4 மீலோட விசா செலவோட அங்கே சாப்பாடு நீங்கள் ரைட்ஸு பூலு இது எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து 93,945 ரூபா பர் பர்சனுக்கு வந்து தராங்க. ஒரு அட்டகாசமான பேக்கேஜ் இது. இந்த நம்பரை வந்து கால் பண்ணுங்கள். ரொம்ப ஒரு யூகேல இருக்கிற ஒரு தமிழர் நடத்துகிற ஒரு பிஸ்னஸ்ஸு ரொம்ப ஜென்யூனாக நடத்துகிறாரு. ஸோ கால் பண்ணுங்கள், இன்றைக்கே உங்கள் டூரை புக் பண்ணுங்கள். எக்காஸ் கிளவுட் நீங்கள் வந்து பயங்கரமாக படிச்சிருக்கிறீங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, ஆனால் இன்னும் நிறைய காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட கோர்சஸ் வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க. இது வந்து ஏஐ, க்ளவுடு, AWS, நீங்கள் டெவாப்ஸ் அப்படின்ட்டு எல்லா கோர்ஸுமே வச்சுருக்காங்க. 1-to-1 செஷன்ஸுங்க, 3 மாதம் 4 மாதம் ரொம்ப சின்சியராக நடத்துகிறாங்க. நீங்கள் இந்த கோர்ஸுக்கு போய் அப்ளையே பண்ணாலும் டக்குன்னு எடுக்கிறதில்ல, இன்டர்வியூ வச்சு நீங்கள் கரெக்டாக வந்து கிளாஸ்க்கு வருவீங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க வந்து எடுக்கிறாங்க. அவ்வளவு தெளிவான கோர்சஸ் வந்து உங்களுக்கு சொல்லித்தராங்க. படித்தவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 1500 பேர்த்துக்கு மேலே இது வரைக்கும் வேலை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இதில் 40,000 to 4 லட்சம் வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கோடி 2 கோடிக்கு சம்பாதிக்கிறவங்களாம் இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி கரண்ட் என்ன ட்ரெண்டோ அதை படித்தவங்க நிறைய வேலை வந்து வாங்கியிருக்காங்க. அதை வந்து இவங்க ஜென்யூனாக பண்ணியும் தந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த நம்பர் ஏதோ ஒரு நம்பரை வந்து கூப்பிட்டுட்டு என் பேரை ரெஃபர் பண்ணுங்கள். நிச்சயமாக வந்து ஒரு டிஸ்கவுண்டட் ஃபீஸில் உங்களுக்கு வந்து நல்ல கோர்ஸ் வந்து தருவாங்க. LIK லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம், லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு கூட சொல்லலாம். இது என்னென்னா இது வேறு மொழிகளில் வேறு ஏதாவது எடுத்திருந்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பயங்கரமாக பாராட்டுவோம். ஒரு அவதார் மாதிரி வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு வேர்ல்டை க்ரியேட் பண்ணணும். அவதாருங்கிறது 500 கோடி 1000 கோடி இருக்குது. இங்கே விக்னேஷ் சிவனுக்கு அவ்வளோவெல்லாம் கிடையாது. சொல்லப்போனால் பட்ஜெட்டே பற்றாமல் கடைசியில் அங்கங்கே இழுத்து பிடிச்சி தான் இந்த படத்தை பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. இதை இங்கே இருக்கிற வேர்ல்டை வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து விக்னேஷ் சிவன் பண்ணியிருக்கார். 2040 இருக்கிற வேர்ல்டு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பறக்கிறது இதெல்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நம்பிக்கையாக இருக்கணும். இன்னொன்று நமக்கு வந்து அதை வந்து நோட்டீஸே பண்ணக்கூடாது. நம்ம அதை அந்த வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு நம்ம அதை மறந்துடணும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த VFX அந்த இதெல்லாம் பண்ணணும். நமக்கு இருக்கிற அந்த லிமிட்டட் டெக்னாலஜியை வச்சு விக்னேஷ்வன் புல் பண்ணியிருக்கிற விதம் அப்படிங்கிறது பெரிய விஷயங்க. ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு இணையாக நிறைய பெரிய படங்களுக்கு இணையாக சங்கர் சார் என்ன எக்ஸிக்யூட் பண்ணுவாரோ அந்த எக்ஸிக்யூஷனை விக்னேஷ்வன் பண்ணியிருக்கார். நாம் நிறைய இடங்களில் நம்ம விக்னேஷ்வன் வந்து பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஏதோ ஒரு வந்து பார்த்திங்கன்னா அவங்க நயன் கூட ஃபோட்டோவை பார்த்தோம்னா ஏதோ ஒரு காண்டில் போய் உட்காந்து டைப் பண்ணுறோம் என்ன. ஆனால் நல்லது பண்ணுறப்ப நம்ம பாராட்டணும் இல்லைங்களா. உண்மையாலுமே பயங்கர எக்ஸிக்யூஷன் பண்ணி சூப்பராக இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அது ஏன் இவ்வளோ டைம் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு வந்து நம்மளால் புரியுது. அவ்வளவு சூப்பராக வெறும் வந்து காட்சிகள் மட்டுமே எக்ஸிக்யூஷன் மட்டும் இல்லை, கேரக்டர்ஸாகவுமே சரி. இப்போ சீமான் அண்ணன் சீமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே ஒரு பாப்புலாரிட்டிக்காண்டி அண்ணன் வந்து பாப்புலர் அப்படிங்கிறக்காண்டி யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா கிடையாது. அவருடைய கொள்கையை சார்ந்த ஒரு ரோல் தான் கொடுத்துருக்காரு. அவர் வந்து பசுமை விரும்பியாக இருப்பார். இந்த அலைபேசிகள்லாம் செல்ஃபோன்ஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னு ஒரு வாழ்கிற ஒரு மனிதர்களை வந்து ஒரு நடைமுறைப்படுத்துகிற ஒரு குரு மாதிரி ஒரு ஆசான் மாதிரி ஒரு ரோல் தான் கொடுத்துருக்காரு. அது அவ்வளவு வந்து ஈரம் மிகுந்த ஒரு ரோல். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வீரவசனமெல்லாம் இருக்காது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு டயலாக் ஒன்று அடிப்பார். தேட்டரே வந்து பார்த்திங்கன்னா கிளாப்ஸ் பிரிக்குது. அவ்வளோ சூப்பராக அந்த ரோலை வந்து எழுதியிருக்கார். சேம் நீங்கள் கீர்த்தி செட்டி அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு என்ன ஸ்கோப்புன்னு நினைக்கிறீங்க? அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைப்ரிட் குழந்தை மாதிரி வளரும். அது ஃபோனை பார்த்தே வளர்ந்துருக்கு. அவங்க அம்மா வந்து சின்ன குழந்தை சாப்பாட்டுலேருந்து விளையாடுறதுலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீ ஃபோனை கம்பெனினே வச்சுக்க அப்படின்ட்டு இன்றைக்கி நம்ம அம்மாக்கள் நிறைய பார்க்குறோம் இல்லையா. இன்றைக்கி மாடர்ன் டே அம்மாக்கள் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபோன் அப்பாடா எப்படியும் சாப்பிட்டா போதும் என் குழந்தை ஃபோனு கொடு தேய் என்னமோ பண்ணு நீ பைத்தியமாக எனக்கு என்ன நீ என்னமோ என்னை தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் சரி. ஒரு ஷாப்பிங் மாலில் பார்த்திங்கன்னா அம்மாக்கள் கூட்டிகிட்டு போவீங்க, ஒரே கையில் இழுத்துட்டு வா 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 அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவரக்கமே இருக்காமல் அந்த எக்ஸலேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிற அம்மாக்கள் நம்ம பார்ப்போம். நமக்கு கோவம் வரும், ஏமா இப்படி பண்ணுற அப்படிங்கிறது கோவம் வரும்ல. அந்த கோவத்தெல்லாம் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக வந்து விக்னேஷ்வன் வந்து எடுத்து வச்சுருக்காரு. இன்றைக்கி சொசைட்டியாக நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறத கருத்தாக இல்லைங்க எடுத்து வச்சுருக்காரு. இதெல்லாம் எவென்ச்சுவலாக இன்றைக்கி நடக்கிற விஷயங்கள் எல்லாருமே என்ன நான் ரிலேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன மாதிரி ஒரு கேரக்டர் அங்கே உள்ள ஒன்று இருக்குது. நம்ம தீபிகா அவங்க இன்ஸ்டாகிராமில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட என்னோடய ரோல் தான்.
என்னென்னா இந்த லைக்கு ஷேரு இந்த சப்ஸ்கிரிப்ஷனு இதுக்கு தானே ஓடிட்டு இருக்கிறோம் நம்ம. இப்போ நாளே எதுக்கு ஓடுறோம்? அதுக்கு தானே, வேறு என்ன? ஐயோ இத்தனை வியூ வந்துருமா, ஐயோ அவ்வளோ வந்துருமா, இப்படி இந்த 15 வருஷமாக ஓட்டியாச்சு. நிஜ வாழ்க்கையை போய் சரியான விஷயங்களை அனுபவிச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த உலகத்தை கரெக்டாக எடுத்து காட்டியிருக்காரு. நம்ம வந்து எவ்வளோ ஃபேக்காக இந்த ஆன்லைன் ப்ரெசன்ஸ்க்காண்டி என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதும். இதில் பியூட்டி என்னென்னா எஸ் ஜே சூர்யா சார் தான். இப்போ அவர் மட்டும் அந்த ரோலை பண்ணலைன்னா யாரும் அதை நம்ப மாட்டாங்க. அவர் பண்ணால் ஆமாண்டா இப்படி ஒருத்தர் இருப்பாண்டா அப்படின்ட்டு இருக்கோம். அந்த எல்ஐகேக்கு வந்து தலைவர் தான் தலைவர். அந்த ரோபாட்ஸும் அதே மாதிரி தான். டிசைன் எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறப்போ வெறும் விஎஃப்எக்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3D ஸ்க்ரீனில் போயிட்டு இன்ஃபினிட்டி ஸ்க்ரீனில் மட்டும் எடுத்துகிட்டு வரல விக்னேஸ்வரன். நிறைய ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கண்ணாடிகள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அந்த சின்ன செட் ஒர்க், அந்த ஆர்ட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடிகள் விதவிதமான கண்ணாடிகள், விதவிதமான ட்ரெண்ட்ஸு, அந்த கலர்ஸு. வைப் வாஸுங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா பிரதீப் ரங்கனோட பேர். அந்த பேர் கூட வந்து பார்த்திங்கன்னா வைப் வாஸு அந்த ஷூவில் இருக்கும். அவ்வளவு தூரம் உட்காந்து ஒவ்வொரு டீட்டெயிலும் சும்மா எடுத்தவங்க கவுத்தோன்னு இந்த படத்தை பண்ணல. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டீட்டெயிலையும் பார்த்து வச்சு எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டு வந்திருக்கார் விக்னேஸ்வரன். வாழ்த்துக்கள். அவர் பண்ணதுலே பெஸ்ட் படம் இதுதான். ஏன் பெஸ்ட் படம் இதுன்னு சொல்லுவேன்னா, நீங்கள் ஒரு ஃபேமிலியாக, அதாவதுங்க எந்த இடத்துலையும் கத்தி எடுத்து ஒருத்தனை கிழிக்கவே இல்லைங்க. ஒவ்வொரு இடத்துல ரத்தம் தெரியுது. அது சும்மா ஒரு விளையாட்டு ஃபைட் பண்ணுவாங்கள்ல இந்த கமர்ஷியல் படங்களில், அந்த விளையாட்டு ஃபைட் தானே தவிர எந்த இடத்துலையும் வன்முறையவோ துப்பாக்கியவோ இல்லை ஒரு போதை கலாச்சாரத்தையோ எந்த இடத்துலையும் எந்த வகையிலையும் ப்ரொமோட் பண்ணாமல் ஒரு படம் எடுக்கிறது இருக்குல்ல, அதுக்கு மிகப்பெரிய டேலண்ட் வேணும். அதை வந்து விக்னேஸ்வரன் வந்து சரியாக பண்ணியிருக்கார். அதுக்கு வந்து உண்மையாலுமே உளமாற ஒரு வாழ்த்துக்கள். ஒரு குழந்தைங்க போய் பார்த்தாங்க அப்படின்னா இதில் எந்த இடத்துலையும் மூஞ்சி சுளிக்கிறங்களா, ஒரே ஒரு இடத்துல வந்து காண்டம் பற்றி வரும். அதுவுமே ரொம்ப 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 மேல் டாப்பாக தான் வரும். அது எந்த இடத்துலையும் வந்து மூஞ்சி சுளிக்க வைக்காது. இதை தாண்டி படத்துக்குள்ளே எதுவுமே இல்லைங்க. படத்துக்குள்ளே ரிலேஷன்ஷிப், இந்த ஜாலியான குருமா, அப்படியே யோகி பாபன் வருவார், அவர் ஒரு ஃபன் பண்ணுவார். நம்ம ஷாரா சூப்பரான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஃப்ரெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ரோல் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காரு. நம்ம சோஃபா பையன்லேருந்து எல்லாரும் குட்டி குட்டி ரோல் வந்து பண்ணியிருக்காங்க, நல்லாவே பண்ணியிருக்காங்க. எல்லாரையும் இணைச்சி ஒரு ஜாலியாக ஒரு டீமாக. அதே மாதிரி ரவீந்திரன் சாருடைய கேமரா என்ன ஒர்க்கு பண்ணியிருக்குங்க. உண்மையாக சொல்கிறாங்க, படித்தவங்கன்னா படித்தவங்க தான், அது உண்மை தான். ஏன்னா இது பெரிய படங்க. அது நீங்கள் வந்து உங்கள் லொக்கேஷன்ஸ் வந்து உங்களுக்கு சப்கான்ஷியஸாக அது வந்து ஒரு விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிறதே இது பண்ண அளவுக்கு நீங்கள் எந்தளவுக்கு விஎஃப்எக்ஸ் ஒர்க் இருக்கோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் கேமரா சரியாக இருக்கணும். அதே மாதிரி கலர் பேலட்டிங், அந்த டிசைன்ஸு, எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகும். பிரதீப் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுலேருந்து ஷூஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கான ஒரு ட்ரெண்ட் செட்டராக அந்த படம் இருக்குது. இங்கே சொல்ல வர வேண்டியது சொல்ல மிஸ் பண்ணது பிரதீப் வந்து சும்மாலாம் ஜெயிக்கல அப்படிங்கிறது நமக்கு தெரியுதுங்க. சும்மாலாம் ஜெயிக்கல, சும்மா அப்படியே நின்ட்டு அப்படி சும்மா ஃபங்க் விட்டு அதனாலலாம் ஜெயிக்கல. க்ளோஸ்அப்பில் ஒரு வேலை பண்ணுறாருங்க. நீங்கள் எஸ் ஜே சூர்யாவுக்கு ஆப்போசிட்டாக இப்படி நின்று 2 பேர் நின்று அந்த ஸ்க்ரீனை வந்து ஹோல்டு பண்ணணும். தின்றுவார் எஸ் ஜே சூர்யா. ஆனால் பிரதீப் ஈக்குவலாக நிற்கிறார். அப்போ என்னென்னா மெரிட்டில் நிற்கிறார். ஒரு நடிகனா மெரிட்டில் நிற்கிறார். இல்லைன்னா சாப்பிட்டு மென்று துப்பிட்டு போயிடுவார் எஸ் ஜே சூர்யா. அப்படியே இப்படிங்குவார், அப்படிங்குவார், அப்புறம் அப்படிங்குவார். அதில் ஒரு எக்ஸ்பிரஷன். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டில் இப்படின்ட்டு அழுவார். நீங்கள் அதுக்குள்ளேயே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வெரைட்டி பண்ணியிருக்காரு. இந்த தலையாட்டுறது வந்து பயங்கர ஹிட்டாக போகுது. நீங்கள் நிறைய ரீலாக ட்ரெண்டாக வரப்போகுது. அதெல்லாம் பிடிச்சி பண்ணணும் இல்லைங்களா, அதை பண்ணி வச்சுருக்காரு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக. அந்த ரோல் ரொம்ப வெயிட்டுங்க, ரொம்ப கஷ்டம். இந்த ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. ஆனால் அந்த ரோலை பண்ணியிருக்காருங்க. ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணியிருக்காருங்க. இந்த கதையை ஒருத்தர் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டானுங்க. நான் சொல்கிறேன், ஏன்னா டேஞ்சருங்க இந்த கதை. இப்படின்னா உங்களுக்கு வந்து படம் பிடிக்காமல் போனாலும் போயிடும். அக்செப்ட் பண்ணியிருக்காருங்க. நல்ல படங்க, தரமான படம். உங்களை எந்த இடத்துலையும் வந்து உங்களை சீரழிக்காது, உங்கள் குழந்தைகளை சீரழிக்காது. நீங்கள் வெளில வரும்போது இந்த ஃபோனை தூக்கி போட்டு எங்காவது போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு உலகம் கட்டுவாங்க, ஆர்கானிக் உலகம்ட்டு. அந்த மாதிரி ஒரு உலகத்தில் போய் வாழலாம்டா அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். உங்களுக்கு நல்ல விஷயத்தை மட்டும்தான் உள்ளே கற்றுக் கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் குடும்பமாக 4 பேர் சேர்ந்து போய் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு எல்லா ஒர்த்தும் இருக்கிற ஒரு படம் தான் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. டைரக்ஷன், எடிட்டிங் எல்லாமே ரொம்ப சிறப்பாக, ப்ரொடக்ஷன் எந்த இடத்துலையுமே குறை வைக்காமல் ப்ரொடியூஸ் பண்ணி. மறந்துட்டேன், அனிருத் எப்படி மறக்க முடியும்னு தெரியல. அவரோட பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது வந்து இதே துடிப்பு ஒன்று காட்டுவாங்க, இந்த மேட்சிங் அப்படின்ட்டு. இதில் 110% மேட்ச் அப்படிங்கிறது அனிருத்துடைய பிஜிஎம் இந்த படத்துக்கு. அது இல்லைன்னா விளையாண்டுருக்கார் மனுஷன். அதுமாதிரி பிஜிஎம் ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸும் இருந்திருக்கார் ஒரு ரோபோட்டுக்கு. ரொம்ப பிடிச்சி ரொம்ப லவ் பண்ணியிருக்கார் மனுஷன். ஸோ ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு படங்க, மக்களுக்கான ஒரு ஆத்மார்த்தமான படம். தைரியமாக போய் நீங்கள் குடும்பத்தோடு போய் பார்க்கலாம்.
ஒரு ரொம்ப ப்ரீஸியான ஒரு நல்ல என்டர்டெய்னர் விக்னேஷ் சிவன்கிட்ட இருந்து வாழ்த்துக்கள். போய் பாருங்கள். பை த வே இது வந்து நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன் அண்டர்வேருங்க. இது வந்து 3 செட் ஆஃப் 3 அப்படிங்கிறது, இந்த செட் ஆஃப் 3 இது வந்து 399 ரூபாய்க்கு கொடுக்குறேன். ஜாக்கி கம்மியாக எந்த விதத்துலையும் குவாலிட்டி இருந்துடாது. என்னென்னா, எனக்கு நான் ஒரு மிடில் கிளாஸாக லோவர் மிடில் கிளாஸாக என்ன கஷ்டப்பட்டுருக்கேன்னா, 4 ஜட்டி தான் இருக்கும், ஓட்டையாயிரும். அப்புறம் துவைச்சி போட்டு போகிறதுக்கு பேச்சுலர் தான் இருக்காது. அதையவே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருப்போம் நம்ம இந்த கார்ப்பரேட் வேலைக்கெல்லாம் போகும்போது. அப்போ யோசிச்சிட்டே இருப்பேன். அப்போ ஒரு நாள் கனவெல்லாம் இருக்கும், ஒரு 30-40 ஜட்டி இருந்ததுன்னா மாதம் ஃபுல்லாக இது சத்தியமாக யோசிச்சது உண்டு ஒரு பாயிண்டில். அதை மைண்டில் வச்சுக்கிட்டே நம்ம கார்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுறப்போ ஒரு நாள் இதை பண்ணணும்னு நினச்சி பண்ண ஒரு விஷயம் அது. செட் ஆஃப் 3 399 ரூபா தான், ப்ளஸ் 50 ரூபா ஷிப்பிங் சார்ஜ், 450 ரூபா சம்திங். இது வந்து இந்தியா ஃபுல்லாக ஷிப் பண்ணுறோம். பியூர் காட்டனுங்க, 5% தான் எலாஸ்டேன் உள்ள வச்சுருக்கோம். எதுக்குன்னா அந்த ஃப்ளெக்சிபிலிட்டிக்காண்டி வச்சுருக்கோம். ரொம்ப டிசைனுக்கெல்லாம் உள்ளே போகல. ஏன்னா ஜட்டி என்ன பர்பஸ் சால்வ் பண்ணணும், நம்ம ப்ரைவேட் பார்ட்டை மறக்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும். பாலிஸ்டர் போட்டால் ப்ரைவேட் பார்ட்ஸில் நம்ம ஃபெர்டிலிட்டி முதற்கொண்டு பாதிக்குது. அந்த பாவத்தை நான் பண்ண மாட்டேன். அதனால் நல்லதை பண்ணியிருக்கேன். இந்த லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஒரு செட்டு வாங்கி பாருங்கள். நல்லா இல்லைன்னா வந்து காரி துப்புங்க, நான் வாங்கிக்கிறேன். நிச்சயமாக வந்து சரி பண்ணிக்கிறேன். நான் ரீஃபண்டும் பண்ணி சரி பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ. இன்னும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.